வயலட் குமார் மற்றும் குடும்பத்தினர், ஆண்டனி தாஸ் மற்றும் ரெஜினா மேரி இவர்களின் 25வது திருமண ஆண்டின் போது கடவுளுக்கு நன்றேற்றலாக, இம்மானுவேல் மற்றும் ஷராவதி இவர்களின் முதல் திருமண ஆண்டின் போது கடவுளுக்கு நன்றேற்றலாக, ஷாரன் ராஜன் கடவுளுக்கு நன்றேற்றலாக இந்த திருப்பலி ஒப்பு தருகின்றார்கள். மற்றும் மரித்த ஆண்டனி ஹென்றி, ரோசி லூயிஸ், விக்டர் மற்றும் ரோசலின், மேரி மார்கரெட், லூர்துநாதன், ஹென்றி ராஜ், சார்ல்ஸ் மற்றும் அடைக்கலம் மேரி இவர்களுடைய ஆண்களை பார்த்தலுக்காக திருப்பலியானது உத்தரப்படுகிறது. மற்றும் ஜிதின் ஜோசப் ரோஹித் இவர்களின் தனிப்பட்ட கருத்துக்காக மற்றும் உங்கள் அனைவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் திருப்பலியானது உத்தரப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வெள்ளிக்கிழமையானது ஆண்டவரின் இதயத்திற்கு ஒரு உகந்த நாளாக இருக்கின்றது. எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் நம் அனைவரும் அந்த இதயத்திடம் தஞ்சம் புகர வந்திருக்கின்றோம். ஏனென்றால் அந்த இதயமானது நம்மை அன்பு செய்யும் இதயமாக இருக்கின்றது, நம்மை ஏற்றுக்கொள்ளும் ஒரு இதயமாக இருக்கின்றது. இந்த தருணத்தில் நம்மோடு இருக்கின்றவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டு, நீ இப்படி இருந்தால்தான் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்ற ஒரு நிபந்தனைகளை வைப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீ பாவத்தில் இருந்தால் கூட பரவாயில்லை, நீ என்னிடம் வரும்போது நான் உன்னை ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற ஒரு தாராள மனத்தோடு காத்து கொண்டிருக்கின்றார். அந்த இதயத்தில் தஞ்ச புகழ்ந்தால் நாம் அனைவரும் இங்கு குழுமியிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நாம் செய்த அனைத்து தவறுகளையும் அந்த அன்பார்ந்த ஆண்டவரின் பாதத்தில் சமர்ப்பிப்போம். அன்பு எல்லாவற்றின் மீதும் வெற்றி கொள்ளும் ஒரு குணாதிசயமாக இருக்கின்றது. இந்த அன்பார்ந்த நாளில் இந்த திருப்பலியை நிறைவேற்றும் போது நாம் ஒரு புனிதர்களாக, ஒரு புனிதமான உள்ளத்தோடு இந்த திருப்பலியில் பங்கு பெற நாம் முயற்சி செய்வோம். நாம் செய்த அனைத்து தவறுகளுக்காக இப்பொழுது தந்தையாக இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆமென்.
விண்ணின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம், எல்லாம் வல்லவரை ஆராதிக்கின்றோம், என்றென்றும் ஆள்பவனை ஆராதிக்கின்றோம். விண்ணக முதல்வனை புகழுகின்றோம், வந்தக மீட்பரை புகழுகின்றோம், நீதியின் தேவனை புகழுகின்றோம், மரியின் பாலனை புகழுகின்றோம். தந்தையின் மகனை போற்றுகிறோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகிறோம், அன்பின் தேவனை போற்றுகிறோம், திருச்சபையின் மகனை போற்றுகிறோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக, மண்ணுலகில் நன்மனதோவர்க்கு அமைதியும் உண்டாகுக. ஆமென். இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்து உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமக்கு அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுள்ளமானீரே. ஆதலால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவக் கழுவாயும் கடமைகளை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்தும் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அகிரிப்பா அரசன் பெர்கினியும் பெஸ்தை சந்திக்க செக்கரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிராக வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்ஸ்து கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் அங்கு இருந்தார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமியரின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்று காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர்கள் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சுமத்தியுள்ள சில கருத்து வேறுபாடுகள் தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள்.
இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா? அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறாரா என்று கேட்டேன். பவுல், பேரரசே, விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைத்தியுள்ளார். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று மின்னளவு போன்று உயர்ந்தது. மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம் மீது அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வள என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உன் மீது அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என் மீது அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என் மீது அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறையாக கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாதது ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வள. நீ இளைஞனாக இருக்கும்போது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு
விருப்பமான இடத்தில் நடந்து சென்றாய். உனக்கு உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொண்டிருப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிக் கொண்டு செல்வர் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறித்தே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் இயேசு, என்னை பின்தொடர்ந்து வா என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய ஆவியாரின் பெந்தகோஸ்து விழாவுக்காக நாம் அனைவரும் தயாராகிக் கொண்டு ஆயத்தமாகிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த சில நாட்களாக ஆண்டவரின் ஆவியானவரை நாம் நமது உள்ளத்தில் பெற வேண்டும் என்றால் நமது வாழ்க்கையின் குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய செய்தியை தான் நற்செய்தியானது நமக்கு சொல்கின்றது. நாம் அன்பார்ந்தவர்களாக இருக்க வேண்டும், நாம் இணைந்தவர்களாக, ஆண்டவரின் வார்த்தையில் இணைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தைகளை நாம் சில நாட்களாக தியானித்து வந்தோம். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கின்றார், நாம் அவரை நேசிக்க வேண்டும், நாம் அவரை போல மக்களை நேசித்து அவர்கள் வார்த்தையை நாம் பறைசாற்ற வேண்டும் என்ற ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். முதலாவதாக உயிர்த்த ஆண்டவர் சீடர்களுக்கு தோன்றி இன்றைய நற்செய்தியின் செய்தியை அந்த சீடர்களுக்கு தருகின்றார். ஆண்டவரை கைது செய்த பிறகு பேதுரு ஆண்டவரே யார் என்று தெரியாமல் 3 முறை ஆண்டவரை மறுதளித்தார். அந்த மறுதளித்தவரிடம் ஆண்டவர் வந்து, நீ என்னை நேசிக்கின்றாயா, நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்ற ஒரு கேள்வியை ஆண்டவர் தருகின்றார். அன்பாதவர்களை, நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்கும்போது நம்மை யாராவது ஏமாற்றிவிட்டால் இன்னொரு முறை நாம் அவரிடம் ஏமாற மாட்டோம். காரணம் என்னவென்றால், ஒரு தடவை பட்டதே போதும், இன்னொரு தடவை நம்ம படுறதுமான ஒரு சிந்தனை இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவன் என்னை 3 முறை ஏமாற்றினால் கூட, 3 முறை என்னை மறுதளித்தால் கூட, நான் இவன் மீது என் திருச்சபையை கட்டுகின்றேன், இவன் மீது என் நம்பிக்கையை வைக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். இதுதான் ஆண்டவர் இந்த பேதுருவின் மீது வைத்திருக்கும் விசுவாசமாக இருக்கின்றது. இவன் என்னை மறுதளித்தால் கூட இவனது விசுவாசமானது நான் பலப்படுத்துவேன், எனது அன்பினால் பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். சில தருணத்தில் இந்த பசங்களெல்லாம் வளர்க்கும் போது சில பேர் சொல்லுவாங்க, அடிச்சு வளர்த்தா நல்லா வளர்வாங்க. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பின் வழியாக நாம் ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது அந்த செயலுக்கு மதிப்பு அதிகமாகின்றது. அடிக்கும் போது குழந்தைகள் அதறுவார்கள், பயப்படுவார்கள். ஆனால் நாம் அன்பினால் சொல்லும் போது, நான் இந்த செயலை செய்தால் எனது பெற்றோர்கள் மனதில் துன்பம் ஏற்படும், அவர்கள் கவலைப்படுவார்கள் என்ற ஒரு எண்ணம் வரும்போது உண்மையான மாற்றம் அங்கு வருகின்றது. அவர்களும் அன்பார்ந்த மகனாக மகளாக மாறுவார்கள். இந்த நமது மறை மாவட்டத்தில் ஒரு குருவானவர் இருக்கின்றார். அவர் சென்ட் மேரிஸ் ஆர்ஃபனேஜ், எனக்குரிய ஒரு 150 பசங்க இருப்பாங்க. அங்கே அந்த 150 பசங்களை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யாரெல்லாம் அங்கே போகிறாங்களோ, வார்டன், ஃபாதர்ஸ், சில பேர் அடிப்பாங்க. கேட்டால் அடித்தாக்கா எப்போ கேட்பாங்க, இல்லைன்னா நம்மளே மேய்ச்சிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ஃபாதர், இந்த பிரதராக அந்த ஃபாதர் போனப்போ ஒரு பசங்களோட மேலேயும் அவர் கையெடுக்கல. கேட்டப்போ, சொல்கிறோட சொல்லலாம், நான் சொல்கிறத கேட்கலன்னா நான் கூட பேச மாட்டேன், அவங்கள இக்னோர் பண்ணுவேன். அப்போ அந்த அன்புக்காக ஏங்கி மீண்டும் வரும்போது அவர்கள் உண்மையாகவே மாறுகின்றார்கள். அன்பாதவர்களின் ஆண்டவருக்கு இந்த எண்ணம் புரிந்துதான் பேதுருவை தண்டிப்பதில்லை, மாறாக அன்பினால் அரவணைத்து திருச்சபையை அவரது கைகளில் தருகின்றார். இதுதான் உண்மையான மாற்றத்திற்கு ஒரு அறிகுறியாக இருக்கின்றது. இந்த அன்பை பற்றி பேசும்போது ஆண்டவர் 3 முறை பேதுருவிடம் சொல்கின்றார், நீ என்னை அன்பு செய்கின்றாயா, அன்பு செய்கின்றாயா. சில பேர் சொல்லுவாங்க, சொன்னதே சொல்லி திருப்பி சொல்றாரு, வேற எதுனா சொல்லலாம் இல்லையா. அன்பார்ந்தவர்களே, கிரேக்க மொழியில் அன்புக்கு 3
அகாபே என்பது சமுதாய அன்பாக இருக்கின்றது. ஆண்டவர் சொல்கின்றார், என்னை நீ சகோதரனாக ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கின்றாயா? என்னை சகோதரனாக ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கின்றாயா? அப்பொழுது பேதுரு சொல்கின்றார், நீ எனது அண்ணன் அல்லது தம்பி, அதனால் நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று. ஒருபடி மேலே சென்று ஆண்டவர் சொல்கின்றார், நீ என்னை இந்த சமுதாயத்தை போல நீ அன்பு செய்கின்றாயா? அனைவரையும் அன்பு செய்வது போல நீ அன்பு செய்கின்றாயா என்று சொல்லும்போது பேதுரு மீண்டும் சொல்கின்றார், நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று. அன்பாதவர்களே, அன்பு என்பது நிபந்தனை உள்ளது அல்ல. நான் வெறும் எனது குடும்பத்தை அன்பு செய்கின்றேன், எனது பிள்ளைகளை அன்பு செய்கின்றேன் என்றால் அது உண்மையான அன்பாக இருக்க முடியாது. அன்பு, நாம் ஒருவரை அன்பு செய்யும் போது எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் எல்லாவற்றையும், அவர்கள் நல்லதையும் கெட்டதையும் அனைத்தையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். நாம் அவர்கள் நிபந்தனையை வைத்து நீ இப்படி இருந்தால் நான் உன்னை அன்பு செய்கின்றேன், இல்லாவிட்டால் நான் அன்பு செய்ய மாட்டேன் என்றால் அது உண்மையான அன்பு அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, ஆண்டவரே, நான் உன்னிடம் 9 நாள் நவநாள் நான் இருக்கின்றேன், ஆனால் அந்த நவநாட்களின் முடிவில் எனக்கு நான் வேண்டிய அனைத்தும் எனக்கு கிடைக்க வேண்டும், அப்பொழுது நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று சொன்னால் அது தவறான அன்பாக இருக்கின்றது. ஆண்டவர் அவரது உயிரை அர்ப்பணித்த போது எந்த விதமான நிபந்தனையும் தரவில்லை. தினம் இல்லை, ஃப்ரைடே நீ கோயிலுக்கு வந்தாதான் நான் என்னுடைய உயிரை தருவேன்னு சொல்லலை. மாறாக எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல், மகனே மகளே, உனக்காக, உன் பாவத்திற்காக எனது உயிரையே உனக்கு தருகின்றேன் என்று சொல்லி அவரது இதயத்தை தருகின்றார். புனிதமான அன்பு. இந்த அன்பை தான் நாம் நமது வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விதமான அன்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இன்றைய நற்செய்தியில் கடைசியாக ஆண்டவர் பேதுருவிடம் சொல்கின்றார், என்னை பின்தொடர், ஃபாலோ மீ. எத்தனை பேர் ஆண்டவரை பின்தொடர்கின்றோம்? பின்தொடர் அப்படின்னா அவர் ஃபாலோ பண்ண பின்னாலே போறதில்லை. அவரது வார்த்தை வழியாக அவரது வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்றோமா? அவரது செயலை ஏற்றுக்கொள்கின்றோமா? சில தருணத்தில் வெறும் இந்த 1 மணி திருப்பலியில் மட்டும்தான் நாம் அனைவரும் பக்தியோடு கையெல்லாம் தொடச்சிக்கிற புனிதர்கள், அந்த வானத்தில் இருக்கிற புனிதர்களை விட மேற்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் திருச்சபை கோவிலுக்கு வெளியே சென்ற பிறகு நமது எண்ணம், நமது குணங்கள் எப்படி மாறுகின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரின் வார்த்தையை ஆலயத்தில் உள்ளே மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே கூட நாம் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு உகந்த சீடர்களாக வாழ வேண்டும், ஆண்டவரை அன்பு செய்வர்களாக மாற வேண்டும். இதுதான் உண்மையான அன்பாக இருக்கின்றது. இதுதான் ஆண்டவரை உண்மையாக பின்தொடர்வது என்று சொல்வது. அன்பானவர்களே, இந்த நாளானது ஆண்டவரின் இதயத்தில் நாம் அனைவரும் தஞ்சம் புகும் ஒரு நாளாக இருக்கின்றது. அந்த இதயத்தில் எந்த விதமான ஏழை பணக்காரர் என்ற வேற்று மனப்பான்மை இல்லை. அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு இதயமானது ஆண்டவரின் இதயமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நமது இதயத்தை ஆண்டவரின் இதயத்தை போல மாற்றிக்கொள்ள நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். நமது வாழ்க்கையில் துன்பம் இருந்தாலும் நமக்கு இருக்கும் ஒரே ஒரு இடம், தஞ்சம் புகழும் ஒரே ஒரு இடம் அவரது இதயம்தான். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் நம்மையே அவரது இதயத்தில் ஒப்புத்தந்து, நாம் அவர் இந்த உலகத்தை அன்பு செய்தது போல நாமும் உலகத்தை, நமது குடும்பத்தை அன்பு செய்யும் மனதை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தையாகிய இறைவன் அவரது மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உலகை அன்பு செய்தார். இந்த நேரத்தில் அன்பின் எடுத்துக்காட்டாக ஆண்டவர் இருக்கும்போது அன்பார்ந்த இதயத்தோடு நமது தேவைகளை செவிசாய்க்கின்றார். நமது உள்ளத்தில் இருக்கும் எல்லா தேவைகளையும் ஆண்டவரின் பாதத்தில் சமர்ப்பிப்போம். நமது பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் பரிசுத்த தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், கன்னியர், வேதப்பணி ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாக திகழவும் இறையரசை பரப்ப அயராது ஆர்வமுடன் உழைக்கவும் வேண்டும் என்று இறைவா உண்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திரு இருதய படங்களை இல்லங்களில்
இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இதயத்தின் சிறப்பான ஆசியை பெற்று துயரம் இன்றி விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவைகளில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் இறைவா, மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்க வேண்டும் என்று இறைவாவை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு வரும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசியை பொழித்தருளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும் திரு இதயத்தில் அன்பை பெற்று உமது கருவியாக வாழ வேண்டும் என்று இறைவாவை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக இப்பொழுது மௌனமாக மன்றாடுவோம். நமது குடும்பங்களில் அன்பு மற்றும் சமாதானம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என ஜெபிப்போம். எத்தனையோ பேர் தவறான இடங்களில் அன்பை தேடி செல்கின்றார்கள். உண்மையான அன்பானது ஆண்டவரின் இதயத்திடம் இருக்கின்றது என்ற அந்த உணர்தல் அவரிடம் இருக்க வேண்டும் என ஜெபிப்போம். நாம் அனைவரும் ஆண்டவரின் அன்பின் கருவிகளாக மாறும் அந்த இதயத்தை நமக்கு ஆண்டவர் தர வேண்டும் என ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தேவைகளை அறிந்து எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வழங்கி எங்களை வழிநடத்த வேண்டும் என எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உம்முடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்த உம் திருமகனுடைய இதயத்தில் சொல்லக்கரிய அன்பை கொண்டாடுகின்றோம். ஆனால் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் உமக்கு உகந்தவையாக எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாகாமை அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்படவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் புகழ்ந்திடவும் செய்தருளினார். ஆகவே புனிதர்மான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிலிருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புத் தருகின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருக்கும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருக்கும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இறந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் செல்வம் எல்லா புகழும் மாட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இருளின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். அன்பானவர்களே, இதோ இறைவனின் மகன் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டு எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யும் உண்மையான கடவுளின் மகன். செம்மறியிலிருந்து கலைக்கப்பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எனக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நிந்தை பரிகார ஜெபம். இயேசுவின் இருதயமே, உம் அன்பின் திருவருட்சாதனமாகிய ஆறுதலைக்குரிய நண்பர்களையும் தேவனுக்கு செய்யப்படுகின்ற நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக எங்களையும் ஒப்பளிக்கின்றோம். இன்று முதல் எங்கள் நினைவு சொல் செயல்களையும் நாங்கள் படும் துன்பவர்த்தங்களையும் பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தூய வாழ்வு வாழ துணை செய்தல்லும். எல்லாவற்றிற்கு மேலாக உமை அன்பு செய்து உமக்காகவே வாழ்ந்து என்றும் வாழ்வாயிருக்க தயை புரியும். ஆமேன். யூபிலி ஆண்டின் இறைவேண்டல் விண்ணவர் தந்தையே, உம் திருமகன் என் சகோதரமான இயேசு கிறிஸ்துவின் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூயாவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியே செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நானும் வளர்ந்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையில் ஆற்றங்கள் மறைந்து உன் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டை வழியும் புதிய மாற்றம் பெறுவதாக. யூபிலி கொண்டாட்டத்தில் விண்ணக செல்வதற்காக மரத்தை எதிர்நோக்கில் திருப்பையாக எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரை மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரே, தம்மினருடையாள் எங்களை புனித மெத்தியால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பட்டு எங்கள் சகோதர சகோதரிகள் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நோயாளிகளை ஆசீர்வதித்து ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல்வாயில் மருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாவுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணப்படும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறம் தாழ்த்தி ஆண்டவரின் ஆசியை நாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆமென். ஆண்டவர் தமது முகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆமென்.
பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த எல்லாம் வல்லவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறேன். அவருடைய இயேசுவின் இயேசுவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினால் கர்ப்பமாய் பிறந்தார். கொஞ்சம் பிரார்த்தனையாளர்கள் பாடுபட்டு சிறுமிகளின் சத்தத்தை செய்யப்பட்டார். பாரதிக்கு 3 நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய இயேசுவை பெற்றிருக்கிறார். அவ்விடத்தின் திருமணத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தத்திற்கு விசுவாசிக்கிறேன். மகாபுரி சரீரம் உட்கார்ந்து சிந்தித்து ஜெயிக்கிறேன். ஆமென். பரலோகத்தில் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வரும். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படும் பரலோகத்திலும் செய்யப்படுவதாக. இந்த 53 மணி ஜெபமாலயம் உலகத்தில் அவதியிலும் அனைத்து கிறிஸ்துவ மக்களுக்காகவும் ஒப்புக் கொடுப்போம். பரலோகத்தில் அருள்நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்